ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அண்ட் இந்த vlog வந்து பார்ட் 3 ஆமாம், பார்ட் 3 vlog தான். வேளாங்கண்ணியில் தான் வந்து இன்னும் இருக்கும். ஸோ ஒரு 5 டேஸ் இது இருந்தனால வந்துட்டு நான் அப்படியே தனித்தனியாக போடுறேன். ஏன்னா லாங் வீடியோ போனாலும் உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் டேனா எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்களோட 16th வெட்டிங் ஆனிவர்சரி வந்துட்டு அங்கே வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்டு மார்னிங் வந்துட்டு கிளம்பி வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் டீ பாயில் வந்து டீ சாப்பிட்லான்னு தான் வந்து நின்றுட்டுருக்கோம். டீ சாப்பிட்டுட்டே அப்படியே வந்து என் பொண்ணோட ட்ரெஸ்ஸு தான் வந்து காமிச்சேன். கோஆர்ட் செட் போட்டிருந்தேன். நானுமே கோஆர்ட் செட் தான் அன்றைக்கி வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு பனானா கேக் வாங்கிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு நின்றுட்டு இருந்தோம். ஆக்சுவலி 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ கொடி வந்து ஏற்ற போகிறாங்க. அதனால் நாங்கள் அங்கேயே வந்து நின்றுட்டு கொடி வந்து பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு லன்ச்சு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெவியாக எப்படியும் இன்றைக்கி ஆனிவர்சரின்றனால ஹெவி லன்ச்சாக தான் இருக்கும். அதனால் இதை சிம்பிளாக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கொடியை அங்கேயே நின்று பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கொடிக்காக எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். அப்பயும் கொடை பிடிச்சிட்டு, ஏன்னா மெயினானது வந்துட்டு 7th அன்றைக்கி தான் வந்துட்டு திருவிழாவே இல்லையா, ஃபெஸ்டிவல் டேவே அன்றைக்கி தான். ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. செப்டம்பர் 7th தான் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அன்றைக்கி ஈவினிங் தான் மெயின் தேரே வந்து எடுப்பாங்க. இவ்வளோ நாள் எடுத்தது வந்துட்டு இது கிடையாது. ஸோ அன்றைக்கி ஈவினிங் எடுக்கிறது தான் பெரிய தேர். இதெல்லாம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வராங்களா, அந்த தேர் தான் எவ்வளோ பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு அந்த தேர் வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஒரு 3 நாள் தான் வருது இல்லைங்களா. ஸோ நான் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு காமிப்பேன். நிறைய அப்படியே லைனாக வந்துட்டே இருக்கும். வெயில்லையும் வந்துட்டு நல்லபடியாக அன்றைக்கி சூப்பராக வந்தது. ஏன்னா லாஸ்ட் இது இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு கொடியெலாம் வந்து இறக்கிடுவாங்க. ஸோ அதனால் லாஸ்ட்டு கொடி மதியானம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து நின்னாச்சு. ஏன்னா முன்னாடி நாளும் நாங்கள் பார்க்கல இல்லையா. ஸோ அன்றைக்கி வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதுவும் வெட்டிங் டேன்றனால மிஸ் பண்ண முடியாது இதை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து அப்புறமா வந்து அதே மாதிரி இங்கே நிறைய பேர் கொடி பார்த்துட்டு தான் வந்து அந்த சந்திரா ஹோட்டலுக்கு வந்துட்டு சாப்பிட வந்து வராங்க அப்படின்ட்டு அந்த ஹோட்டலில் இருக்க அக்காலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. கொடி பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துருவாங்க, 12:30க்கெலாம் வந்துருவாங்க அப்படின்னு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், முன்னாடியே வந்துட்டு இங்கே கொடியை பார்த்துட்டு கடன்னு அந்த கூட்டத்தில் வந்து நவுந்து ஹோட்டலுக்கு வந்து போயிட்டோம். கொஞ்சம் காலியாக இருந்தது லக்கிலி. அதுக்கப்புறமா தான் ஜனம் வந்து சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கூட்டம் வந்து பின்னாடி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க லைனு. Namaste Maria, Prabhu Purna, Prabhu Tumari Sangare, Nari ko Madhyare, Tume Dhanya, Ebam Dhanya, Tumara Barbara Prabhu, Hoy Madhyare. கொடி வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சாங் வந்து காப்பிரைட் ஆகுதுங்க. லாஸ்ட்டு விலாகில் வந்துட்டு போட்டுகிட்டே வந்து சாங் வந்து காப்பிரைட் ஆகுது அந்த சாங் கூட. ஸோ அதனால் நான் வந்து சாங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காமிக்கல. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அந்த சாங் ஆல்ரெடி. அதனால் நான் வந்து சும்மா கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் லைவ் வந்து அங்கே இருக்கிற சவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் கொடுக்க முடியல காப்பிரைட் ப்ராப்ளம்னால. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு உங்களுக்கு லைவாக வந்துட்டு அங்கங்கே நடக்கிறதெல்லாம் வந்துட்டு லைவாகவே வந்து நான் உங்களுக்கு காமிப்பேன். ஏன்னா அதுதான் ஃபெஸ்டிவல்னும் போது அதுதான் நல்லாயிருக்கும். பட் சாங்ஸுன்றனால தான் எனக்கு கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது. ஸோ இப்பயே பாருங்கள், இன்னும் நிறைய தேர்லாம் வந்துட்டு அங்கே வந்து நிற்கிது. உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ அங்கே பட்டாசும் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பகல்ன்றனால அந்தளவுக்கு பட்டாசோட இது தெரியல. புகை மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வர மாதிரி தெரியுது. 3 வாட்டி வந்து இந்த தடவை
கொடி வந்துட்டு பொறுமையாக ஏற்றி இறக்குனாங்க. ஏன்னா லாஸ்ட் கொடி அப்படின்றதுனால வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அங்கேயே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் பொறுமையாக வந்து நின்று பாருங்கள் கொடியை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஒரு வாட்டி ஏற்றணுன்னே நாங்கள் இது பண்ணோம். பட் முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. 3 வாட்டி வந்துட்டு மேலே ஏற்றி வந்து இறக்குனாங்க. அது இன்னுமே வந்து கொஞ்சம் திருப்தியாக பார்க்குற மாதிரி இருந்தது. நிறைய பேருக்கு வந்துட்டு அவசரமாக பார்த்துட்டு போகாமல் கொஞ்சம் திருப்தியாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ ஏற்றி இறக்குற மாதிரி வந்துட்டு வந்திருக்கு. சூப்பராக வந்து அன்றைக்கி செலிப்ரேஷனாக அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு பிளெஸ்ஸிங் டேவாக தான் வந்து போச்சுன்னு சொல்லணும் எங்களுக்கு. ரொம்பவே நம்ம ஊரில் தான் இல்லை அப்படின்னாக்கா, நம்ம அங்கே ஒரு கோயிலில் போயிட்டு நம்ம ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி வந்து போகிறது. எப்போவுமே நம்ம வீட்லேயே தான் இருப்போம். மாமியார் மாமனார் வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோயிலுக்கு போகிறது. ஸோ இங்கேயே எதுனா படத்துக்கு போகிறது, அப்படி தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுன்னு. பட் இந்த டைம் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அங்கே போய் நான் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கே வந்து அன்றைக்கி நடந்தது எனக்கு. அதையும் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே வந்துட்டு. அவ்வளோ ஒரு ஹாப்பியான டேவாக வந்து இருந்தது அன்றைக்கி. சொல்லவே வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு வந்துட்டு நான் ஹாப்பி அன்றைக்கி. நிஜமாகவே சொல்ல போனாக்கா ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. நிறைய பிளெஸ்ஸிங்ஸு, நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து கிடச்சிது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் நல்ல வீடியோ உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக வந்து ட்ரை பண்ணுவேன். அதுக்கான முயற்சிகள் வந்து எடுப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல என்ன ஆகிட போகுது இல்லையா? ஸோ சின்ன ஒரு பட்டன் தான். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய வீடியோ வந்து உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்துட்டு பார்க்கலாம். ஒரு காஃபி சாப்பிட்டுட்டோ, இல்லை நீங்கள் எப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக போர் அடிக்குது அப்படின்னும் போது வந்துட்டு என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ரெக்வெஸ்ட்டாக வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். என்னோடய வீடியோ வந்துட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். என்னென்னலாம் வந்துட்டு நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வேளாங்கண்ணி விலாக் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்றனால தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியாததை வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத விஷயங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதுதான் வந்துட்டு நான் இதில் வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து காமிச்சிருக்கேன். திருத்தர கலையரங்கிலே மாலை 5:15 மணிக்கு தமிழின் சிவபாலை டாக்டர் பிரான்சிஸ் கணேஷ் புதுவை கல்லூரி அனைவரும் திருப்பதியிலே பங்கேற்று திருநாள் செல்வோம் ஆண்டு என்று 9ஆம் நாள் கொண்டாடுவதற்கிறார். பாருங்கள், செம்ம கூட்டமாகிடுச்சுல. தேரும் வந்துட்டு நிறைய வந்து வர ஆரம்பிச்சிது. இங்கே வரைக்கும் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இன்னும் திரும்பி ஹோட்டல் போகிற வழியில் இன்னும் காமிக்கிறேன் பாருங்கள். எக்கச்சக்கமான தேர். நான் அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வீடியோ எடுத்துகிட்டே வந்து அந்த கூட்டத்தில் நகர்ந்து ஹோட்டலுக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். நிறைய டெக்கரேஷன்ஸ் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கவே ஆசையாக வந்து பண்ணி எடுத்துகிட்டு வராங்க எல்லாருமே. பாருங்கள், அந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் இருக்குங்களா. ஸோ இப்போ லெஃப்ட்டு திரும்புகிறோம். லெஃப்ட்டு திரும்பினதும் அங்கேருந்து பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு. இங்கேருந்தே வந்து இன்னும் நிறைய வந்து இருக்குது தேர். அவ்வளோ ஜனங்க அந்த தேர் கூடயும் வந்து வராங்க. நிறைய பாய்ஸ்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி ட்ரூப் ட்ரெஸ்லாம் வந்து போட்டு வருவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஊர்லேருந்தும் சூப்பராக வந்து வந்திருந்தாங்க.
செம்ம டான்ஸ் வைப்போடு போகிறாங்க எல்லாருமே. நாங்கள் வந்து ஃபைனலி ஹோட்டலும் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா லைன் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி க்ரௌடு. நல்லா சாப்பிட்டுட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டுருக்கோம். வெளியே வந்து பார்த்தா செம்ம மழைங்க. மழை வந்துட்டு தூறல் போட்டுகிட்டே இருந்தது. ஹஸ்பண்ட் என்னை கிண்டல் பண்ணிட்டு வராருங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவருக்கு இதே வேலை தான், என்னை கிண்டல் பண்ணுறது. பாருங்கள் கிளைமேட் பாருங்கள், அவ்வளோ அழகாக அப்படியே இருட்டிடுச்சு. மழை பெய்யும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம கொடி ஏற்றும் போது தேர் எடுக்கும் போதெல்லாம் வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எந்த தேராக இருந்தாலும் சொல்கிறேன். பட் நான் அன்றைக்கி தான் வந்து நான் நேரில் வந்து பார்த்தேன். கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. கொடியை போய் கிட்ட போய் தொடரல இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். போயிட்டு அப்புறம் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே தான் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு பிளெஸிங் கிடச்சிது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்துட்டு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனாக, அதுக்காக வந்து அவங்க நிறைய பேருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு தட்டில் வந்துட்டு மாங்கல்யம் கயிறு அதெல்லாம் வந்து வச்சு கொடுத்துட்ருந்தாங்க நிறைய பேருக்கு. ஸோ நானுமே அதை பாருங்கள், அவங்க தான் அந்த கப்புள், நியூ மேரிட் கப்புள் அவங்க. நானும் போய் அந்த இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். பட் என்ன அன்லக்கினா நான் கிட்ட போகும்போது எனக்கு முன்னாடி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட காலியாகிடுச்சு அந்த தட்டு. அதாவது ஸ்டீல் தட்டு அண்ட் அதில் வந்துட்டு மஞ்சள் கயிறு அதெல்லாம் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ என் பொண்ணுக்கிட்ட திரும்பி அதான் சொல்லிகிட்ருக்கேன். கவலையாயிடுச்சு எனக்கு அதுதான் வேணும். என்னென்னா தட்டு கிடையாது, அதில் தாலி கயிறு அதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அது எதுவுமே எனக்கு கிடைக்காம வெறும் கேசரி மட்டும், ஸ்வீட் மட்டும் தான் கிடச்சிது. அவ்வளோ கவலையாயிடுச்சு எனக்கு. ஐயோ என்னடா இது, நம்ம எதுக்கோ போய் நின்று ஏதோ கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து நீ என்னத்துக்கு ஃபீல் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியவங்க இருக்காங்களா அவங்க ஃபேமிலியில், அவங்ககிட்ட தான் அந்த அக்கா கிட்ட போய் கேட்டாங்க, எங்களுக்கு வெட்டிங் டே இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க ஐயோ என்னம்மா இருக்கா ஏதாவது தாலி கயிறு மட்டும் இருந்தால் கூட கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, ஐயோ என்னம்மா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக நீ வா நான் அப்படி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து எடுத்து எனக்கு கொடுத்து, அவங்க 4 பேர்கிட்டையுமே அதாவது பெரிய வயசானவங்க வந்துட்டு ஒரு 2 கப்பல் மாதிரி அவங்க இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி தான் போல இருக்கு, அந்த பொண்ணும் பையனும். ஸோ அவங்க வந்துட்டு எங்களுக்கு பிளஸிங் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அன்றைக்கி அவ்வளோ அழகாக இருந்தது. அழகாக பிளஸிங் வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோ நல்ல நாளாக வந்துட்டு எனக்கு அன்றைக்கி இருந்தது. ஸோ அது பூ, அப்புறம் மஞ்சள் கயிறு, குங்குமம் அப்படி அது ஒன்று, அப்புறம் அந்த சின்ன பிளாஸ்டிக் பிளேட்டு மாதிரி வச்சு அதில் வந்துட்டு அந்த 2 குங்குமம் மஞ்சள் வைக்கிற குட்டியாக ஒரு இது மாதிரி, அப்புறம் ஒரு வாழைப்பழம் வந்து ஒன்று வச்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு மெயினாக அந்த கயிறு மஞ்சள் குங்குமத்துக்காக தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா வெட்டிங் டே அதுவும் அது கிடைக்குதுன்னும் போது ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். என்னாச்சுன்னா அன்றைக்கி கிடைக்காம எனக்கு கவலையாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அது எனக்குன்னு, அதுதான் நான் ஆல்ரெடி போன விலாகில் வந்து சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நம்மளுக்குன்னு இருக்கிறது கண்டிப்பாக நம்ம கையில் வந்து சேரும். எது வந்து நடக்குதோ அதுவே வந்து நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு அன்றைக்கி நாளை நகர்த்துறேன். அதோட நான் ஈவினிங் தாங்க வந்து விலாக் எடுத்தேன். போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் வந்திருக்கோம். உங்கள் நலனை முன்னிட்டு இந்த கடலில் குளிப்பதற்கு மாவட்ட தடை விட்டுள்ளது. இந்த கடல் பகுதியில் குளித்த பல நபர்கள் இறந்துள்ளார்கள். பல உயிர் இழப்புகள் ஏற்பட்டுள்ளது. பணியில் உள்ள காவல்துறையினர் சிலரை கேட்டு கலந்து கொள்ளவும், அவர்களோட வாக்குவாதம் செய்யாதீர்கள். உள்ள விடுங்க, நம்ம கால் எடுத்து வரேன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பணிகளில் குடிக்க செய்யாதீர்கள். தடுப்பு கட்டையை தாண்டி கடல் பகுதிகளுக்கு செல்ல அனுமதி கிடையாது. மீண்டும் அறிவிக்கின்றோம். ஈவினிங் தான் வந்து போயிருந்தோம். ரெயின்போ பாருங்கள் அன்றைக்கி எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது. ஆனால் அன்றைக்கி ரொம்ப நேரம் வந்து பீச்லேயே வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் 4 பேருமே. என்ன பண்ணுறாரு சார்? ட்ரோன் போகுது மேலே. இங்கேயே பறந்துனுக்குறாரு அவரு. ஆமா, ஏன் ட்ரோன் இங்கே பறக்குது? இங்கேயே பறக்குறாரு அவரு. அங்கேயே உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் மண்ணில் வந்துட்டு ஏதோ க்ரியேட்டிவாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டு என் ஃபோன் வந்து வச்சு எதிர்க்கு ஆப்போசிட்டில் வச்சு அந்த சைடு வந்து போய் பொண்ணு வந்து நிற்கிற மாதிரி லாங்கில் வந்து நிற்கிற மாதிரி, அது நல்லா இருந்தது அந்த ஃபோட்டோ. நான் இதில் அட்டாச் பண்ண மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் அட்டாச் பண்ணி அதை காமிக்கிறேன். அண்ட் அங்கேருந்து வந்துட்டோம் நாங்கள் கிளம்பி. தேருக்கு தான் இப்போ வந்து வெயிட்டிங்கு.
ரொம்ப நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். பீச்லேயே வந்துட்டு ஒரு 7:30 வரைக்குமே இருந்துட்டு, அப்புறம் தேர் எப்படியும் ஈவினிங் தானே மெயின் தேர். ஸோ அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், மிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துட்டு இடம் பிடிச்சி கொஞ்சம் சர்ச்சுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி அங்கே வந்து கடைங்க கிட்ட வந்து நின்றுட்டோம். அப்பயே க்ரௌடு பாருங்கள், எவ்வளோ க்ரௌடு. அப்பயே செம்ம கூட்டம் வந்து முன்னாடி நின்றுடுச்சுங்க. நாங்கள் போய் நின்னோன்னா அப்படியே பக்கத்தில் வந்துட்டு அப்படியே நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம போலீஸ் பந்தோபஸ்தோடு தான் இருந்தது. அப்பயும் பயங்கர க்ரௌட்லேயே நாங்கள் வந்துட்டு எப்படியும் ஆனால் முன்னாடியே நின்றுட்டோம் கொஞ்சம். ஹஸ்பண்ட் வந்து நீ ரொம்ப உள்ளே போயிடாத, கிட்ட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரண்ட்லேயே வந்து நின்றுட்டோம். அண்ட் அதே மாதிரி தான் எப்பவும் எடுக்கிற மாதிரி 5 தேர். பட் இந்த இடம் வந்துட்டு 6வது தேர். அதாவது 5வது தேர் மாதா தான். மாதா வந்து நார்மலாக பூண்டி மாதா சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபாத்திமா மாதா, அந்த மாதா. கடைசி வந்த தேர் தான் வேளாங்கண்ணி மாதா, மெயினான தேர். ஸோ அது ஆனால் 6மே வந்து நல்ல ஒரு டெக்கரேஷனோட அவ்வளோ அழகாக வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அப்படியே குட்டியிலேருந்து பெருசு மாதிரி லைனாக வந்தது. அதாவது எல்லா தேருமே வந்துட்டு தூக்குறது லேடிஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு தேருமே லேடிஸ் தான் தூக்குறாங்க. புண்ணிய பூமியிலே யூதேயாவிலே கார்மேல் என்று ஒரு மலை இருக்கிறது. இறைவாக்கினரை வாழ்ந்த இடம். உறவியர்கள் அங்கு சென்று தியானம் செய்த இடம். கார்மேல் என்றால் அங்கிருந்து குழந்தைகளுக்கு காட்சி கொடுக்கிறாலே அன்பாக கார்மேல் நாளாக அழைக்கப்படுகின்றார். அவரை உண்மையாக நாம் எப்படி அழைக்கின்றோம்? நமது ஊரிலே நமது ரத்தத்தின் ரத்தமாக, தசையின் தசையாக, நரம்புகளின் நரம்பாக, இதய துடிப்பாக மண் முடித்த அற்புதங்கள் புரிந்த புரிகின்ற இருக்கின்ற பெரிய தோழனை சுமந்து ஸோ அந்த க்ரௌட்லேயே நின்று பார்த்தோம். இது எத்தனாவது தெரு வருதுன்னு நினைக்கிறேன். லேடிஸ் தான் வந்து, அதாவது எல்லாருமே வந்துட்டு மும்பைக்காரங்க தான் வந்துட்டு மோஸ்ட்லி தூக்குவாங்க. தமிழ்காரங்க அவ்வளோ தூக்க மாட்டாங்க. எல்லா தேருமே அவங்க தான் தூக்குவாங்க. அது எப்போவுமே வந்து நடக்கிற வழக்கமாங்க. அண்ட் கடைசி தேர் மட்டும் வந்துட்டு ஜென்ஸ் வந்து தூக்குறாங்க. அவங்களுமே அதே தான், ஹிந்திக்காரங்க மும்பைக்காரங்க தான் வந்து தூக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா மாதா வருதுங்களா. ஸோ லாஸ்ட்டாக வர்றது தான் வந்துட்டு பெரிய தேர். ஸோ அப்படியே நின்று அங்கேயே வந்து மாதாலாம் பார்த்துட்டு நம்ம வந்து ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நைட்லாம் பயங்கர செலப்ரேஷனாக இருந்தது. அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஆலோசனைகளை கேட்டு தகுந்த பாதையை ஏற்படுத்திக் கொண்டு முன்னேறி சென்று கொண்டே for the conversation. Don't make the Broadway narrow. Very difficult to carry the procession. இப்போ போனது தாங்க கிராஸ் ஆச்சு இல்லைங்களா, அதுதான் வந்து 5வது தேர். இதோ வருது பாருங்கள், இதுதான் வந்து லாஸ்ட்டு தேர், 6வது தேர். ஸோ இது மட்டும் தான் வந்து ஜென்ஸு தூக்குறாங்க. அவ்வளோ அழகாக வந்து தூக்கிட்டு வராங்க. பட் அதை தூக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம்தாங்க. அவ்வளோ வெயிட்டு, அவ்வளோ பேர் தூக்குறாங்க. லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி அவ்வளோ பேர் இருந்தாங்க அதுக்குள்ளே. அந்த இதுக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாங்கன்னே வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அவ்வளோ பேர் வந்துட்டு தூக்கிட்டு போனாங்க. அங்கே இருந்தவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு 2 நாள் தூக்கி அந்த ஷோல்டரே வந்து பழுத்துரும், அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. Ave
ஆவே ஆவே பக்தர்களுக்கு ஆவே ஆவே மரியே 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 ஆவே. தேர் பார்த்துட்டு நைட்டு வந்துட்டு பாட்டு கச்சேரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்கங்க, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நானும் ஹஸ்பண்ட் பசங்களாம் போய் உக்காந்தா அங்கே பாட்டுன மாதிரியே தெரியல. அப்புறம் நாங்கள் எழுந்து வந்துட்டோம். அதோட நைட்டு தான் நாங்கள் வந்து திரும்பவும் சர்ச் கிட்ட போனோம். பயங்கர செலிப்ரேஷனாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.